முதல் வார்த்தை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனம். இயேசுவை சிலுவையில் அறையும்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இரண்டாவது வார்த்தை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 43வது வசனம். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். மூன்றாவது வார்த்தை. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 26 27 முடிய. சிலுவை அருகில் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். நான்காவது வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 46வது வசனம். ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது, என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு உரத்த குரலில் கத்தினார். ஐந்தாவது வார்த்தை. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது வசனம். அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். ஆறாவது வார்த்தை. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 30வது வசனம். தாகத்திற்கு கொடுத்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்றார். ஏழாம் வார்த்தை. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வசனம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார்.